இறந்த பிணங்களுக்கு மருத்துவம் பார்த்ததா சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை ஊழல் பண்ணி அதுல பிழைப்பு நடத்திட்டு இருக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு. இதை வெளிக்கொண்டு வந்தது நாம கிடையாது, ஒன்றிய அரசுடைய தணிக்கை குழு அறிக்கை சிஏஜி ரிப்போர்ட்ஸ் தான் இது அம்பலப்படுத்திருக்கு. உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை இந்திய மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் வரை 2ஆம் கட்டம் மற்றும் 3ஆம் கட்டம் சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பணம் பல போலி எண்கள் அடையாளம் மட்டும் அல்லாம பிணங்களுக்கு கூட சிகிச்சை செய்ததா சொல்லி பல கோடி முறைகேடு செஞ்சிருக்காங்க பாஜகவினர். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்ட முறைகேட்டுல பல தவறான பெயர்கள், எண்கள், போலி சுகாதார அட்டை, இது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு பல தவறான தரவுகள் இடம்பெற்றிருக்கிறதா அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. அரசாங்க தரவுப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் கான்டாக்ட் நம்பரும் ஒரு ஆதார் நம்பரும் இருக்கும். ஆனா இந்த திட்டத்துல 7 லட்சம் பயனாளிகள் ஒரு நம்பர்லயும் 1.5 லட்சம் பயனாளிகள் இன்னொரு நம்பர்லயும் 96,000 பேர் இன்னொரு போலி நம்பர்லயும் இணைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆதார் கார்டு தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. ஆனா இந்த திட்டத்துல 7 ஆதார் கார்டுல மட்டும் 4761 பயனாளிகளை இணைச்சிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் 88,760 பேர் இறந்து விட்டனர். ஆனா அவங்க இறந்த பிறகு கூட அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறதா சொல்லி 2,14,923 காப்பீட்டு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. பெறப்பட்ட இந்த மனுக்களுக்கு தொகையும் வழங்கப்பட்டிருக்கு. நாடு முழுக்க இருக்கும் ஏழை மக்களும் நடுத்தர குடும்பத்தினும் பயனாளிகளாக மாறுவாங்க நினைச்ச இந்த காப்பீடு திட்டத்துல இன்னைக்கு போலி பயனாளிகளையும் பிணங்களையும் கணக்கு காட்டி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க பாஜகவினர். இந்தியாவையும் இந்திய மக்களையும் காக்க நினைவு கொள்ளுங்கள். பீவேர் ஆஃப் பிஜேபி.